குழந்தை வளர்ப்புன்னா சுலபமா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இதை பத்தி நிறைய அச்சம் இருக்கு. குழந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்படுற ஒவ்வொரு தடவையும் பாரபட்சம் இல்லாம பேரண்ட்ஸும் பதட்டப்படுறாங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உடல் பிரச்சனை எல்லாமே எமர்ஜென்சி கிடையாது. உங்க குழந்தைக்கு ஃபீவர் இருக்கலாம், உங்க குழந்தைக்கு வாமிட்டிங் இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்கலாம், இல்ல தோல்ல அரிப்பு இருக்கலாம். இது எல்லாத்தையுமே எமர்ஜென்சின்னு நினைக்காதீங்க. இதை பத்தி பேசுறதுனால நான் கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் எதெல்லாம் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுங்கிறத நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். உதாரணத்துக்கு, உங்க குழந்தை 12 மணி நேரத்துக்கு மேல சிறுநீர் போகாம இருக்கிறது, அடுத்து 12 முதல் 24 மணி நேரம் உணவு எடுக்க மறுக்கிறது, அடுத்து உங்க குழந்தைக்கு மருந்து கொடுத்தும் காய்ச்சல் அதிகபட்சமா, அதாவது 104 இல்ல அதுக்கு மேல இருக்கிறது, குழந்தை ரொம்ப சோர்வா இருக்கிறது, யார்கிட்டையும் பழகாம இருக்கிறது, சிரிக்க கூட மாட்டேங்குது, அடுத்து சுத்தி இருக்கிற பொருட்கள் மேல ஆர்வம் காட்டாம இருக்கிறது. முக்கியமான இந்த சில விஷயங்கள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்க குழந்தைய உடனே ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்டணும். அது எதுவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க பயப்படாதீங்க.